ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பதிவு என்னென்னா 300 ட்ரேஸ் நான் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே நேற்றோட சேல் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்ம நிறைய ட்ரேஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 500 ட்ரேஸ் நான் போட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் வச்சு நான் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் நான் வந்து நிறைய ட்ரேஸ் போட்டு கொடுத்துட்ருந்தேன். அதை பார்த்துட்டு கேட்டாங்க. இது 10க்கு 10. இது பாருங்கள், நாங்கள் எங்கள் வீடு சின்னதாக இருக்கனால நம்ம எல்லாமே வச்சு எடுக்க முடியாது. ஸோ அப்பப்போ இருக்கிறத நான் எடுத்துகிட்டு நான் மொத்தமாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாட்டி ட்ரே வாங்கினவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக சமீபமாக என்ன இருக்குன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு ட்ரேஸ் வாங்கி நாங்கள் அதை பின்னி நம்ம போட்டு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அவங்க லாகின் என்னோடய லாகின்லேருந்து எடுத்து அவங்களோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறீங்க. இப்போ எங்கள் கிட்டேருந்து வாங்குறீங்கன்னா அவங்க வீட்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறது, இன்ஸ்டாவில் போடுறது ஓகே. பட் நாங்கள் போடுற பிக்சர்ஸே எடுத்து போடும்போது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுவும் நம்மக்கிட்ட வந்து ரேட்டு கேட்குறது, என்ன ரேட்டுங்க, எத்தனை சென்டிமீட்ரு, எத்தனை வித்து, எவ்வளோ நாட்ஸ் போடுறீங்கன்னு கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் எடுக்காமல் வெளியே கொடுக்குறாங்க, இல்லை அவங்களே பின்னி விற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்கள் ஒயரை எடுத்து போட்டு எத்தனை ரூபா ஆகுதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு போடுங்க. மற்றவங்களுக்கு கேட்காதீங்க இந்த மாதிரி. இது பாருங்கள், நான் 300 ட்ரேஸும் சேல் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கின எல்லா சிஸ்டர்ஸு சார்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அது நான் நிறைய வாட்டி ஷேர் பண்ண முடியல. ஏன்னா வந்து அந்தந்த டைமுக்கு நான் அப்படியே கொரியர் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நாங்கள் வேறு ஒரு கஸ்டமர்ஸ்க்காக தான் போட்டது. அந்த கஸ்டமரோட பேர் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, யார் உங்களுக்காக ரிட்டன் கொடுத்தது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிட்டன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இது ஓடிடும் அப்படின்ட்டு வச்சிட்ருந்தோம். பட் ஆனால் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இன்னமும் கேட்குறீங்க, ரொம்ப நன்றி. கேட்குறவங்க வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு கேளுங்க. ஏன்னா நவராத்திரின்றது வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுற டைம் தான். அந்த டைமுக்கு மட்டும் நான் இதை பின்னலை கூடைய இந்த ட்ரேஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி இயர்லி ஃபுல்லாகவே நான் பின்னி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எல்லாருக்குமே போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் லாஸ்ட் இயர் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடய லாஸ்ட் இயர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீமந்தத்துக்கு, கல்யாணத்துக்கு எல்லாமே கூட நாங்கள் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய காம்ப்ளிமெண்ட்டும் பர்த்டேஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் நீங்கள் வந்து சொல்கிறவங்க எங்கக்கிட்ட கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா தான் எங்களால் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒயரெல்லாம் வந்து நம்ம அனுப்புகிறதா இருந்தால் நமக்கு கஸ்டமர் இப்போ எனக்கு பின்னுறவங்க விழுப்புரத்தில் இருக்காங்க, திருவான்மியூரில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க, பூந்தமல்லியில் இருக்காங்க. ஸோ மற்றபடி நான் கொடுக்கும்போது நான் ஒரு கொரியர் பண்ணுறோம், அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு கொரியர் வருது நமக்கு. அது வந்து நீங்கள் பின்னுறவங்களுக்கும் நம்ம பட்ஜெட் வந்து கம்மியாகுது. அதனால் நீங்கள் கொடுக்குறவங்க ஃபர்தர் முன்னாடியே கொடுத்துட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்க போகிற காஸ்ட்டே தான் அங்கே போகுது. அதனால் அவங்க வாங்கி அங்கேயே பின்னுறோம். பட் ஆனால் வாங்குறவங்க என்ன பண்ணுறீங்க, இது ஏன் திக்காக இருக்குது, இது ஏன் தின்னாக இருக்குன்னுலாம் கேள்வி கேட்குறீங்க. ஒயரோட கான்ட்ரடிக்ஷன்ஸும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் 100 ட்ரேஸுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் 100 வச்சு எடுத்திருக்கேன். இது திருச்சியில் இருக்கவங்க பண்ணியிருக்காங்க, இது ஒரு 100. ஸோ இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, போடும்போது பார்சல் சர்வீஸில் தான் நமக்கு வருது. அதை வாங்கி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணிட்டோன்னா அது ஓகே ஆகிடும். நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோஸில், நிறைய பாருங்கள். இப்போ வந்து இந்த ட்ரேஸை வந்து நிறைய பேர் கேட்டிங்க, யார் உங்களுக்கு கொடுத்ததுன்ட்டு. எனக்கு இல்லை, கோல்டனில் சொன்னவங்க தான் அவங்க. பட் ஆனால் நான் யாருக்குமே அதுக்கு தான் சொல்கிறேங்க, நாங்கள் யாருக்குமே கடை ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு வந்து பேசின பட்ஜெட்டு ரொம்ப கம்மி. நம்ம சரி பட்ஜெட் கம்மி, நம்ம வந்து ஒர்க் இல்லாமல் இருக்காங்களே கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எடுத்தோம். பட் ஆனால் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு 400 ட்ரேஸுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இல்லை 300 பண்ணுங்கள், 100 வந்து பக்கத்தில் இருக்க அக்கா கூட பின்னுறாங்க, அவங்க ரொம்ப ஃபேமிலி கஷ்டத்தில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நாங்கள் இந்த கூடையை கொடுத்துட்றோன்னாங்க. சரி, இப்போ எனக்கு அந்த டைம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணனால, சரி வேண்டாம் இருக்கட்டும், நீங்கள் பண்ணுங்கள், நான் 300 எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அந்த பேஜஸ் எல்லாமே நான் அவங்க வாட்ஸ்அப்பில் என்னென்னா அனுப்பிச்சாங்களோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டில் பாருங்கள். அவங்கக்கிட்ட ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் எப்படி கஸ்டமருக்கு நான் வாங்கின நாள்லேருந்து, ஆர்டர்ஸ் கொடுத்த நாள்லேருந்து எண்டிங் டேஸ் வரைக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க என்கிட்ட நவராத்திரின்னு சொல்லலை, அவங்க ஜூலையில் கொடுத்தாங்க. ஆகஸ்ட்டில் எனக்கு ஃபஸ்ட் வீக் வேணும்,
ஃபஸ்ட்டு ஜூலை 31 வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கு தரோன்னு சொன்னோம். ஓகே பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டு எல்லா ட்ரேஸும் நம்ம கலெக்ட் பண்ணி நானே ஒண்டியாக போய் எல்லா ட்ரேஸும் எம்எஸ்எஸ்ல எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்தோம்னா அவங்க எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னது இது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கீங்க, எங்களுக்கு இப்படி தேவையில்லை. லோக்கலில் போடுறவங்க பக்கத்தில் இருந்து போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிட்டக்க இருந்துச்சுன்னா அது கூட ஃப்ளெக்சிபிளாக தாங்க இருக்கும். அது நசுங்காது, ஒன்றுமே ஆகாது. நம்ம எப்படி போட்டோமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு வரும்போது நசுங்கி தான் வரும். அவங்க அப்படியே திருப்பி 300 ட்ரேஸ் எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க ஒரு மனசாட்சி இல்லாமல். அதுக்கப்புறம் நான் பிளாக் அண்ட் ஒயிட்லாம் யூஸ் பண்ணனால மறுநாள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அதுலேயும் 4 பேர் 5 பேர் உக்காஞ்சி அந்த ட்ரேவை போட்டு மெரித்து நசுக்கி அதை ப்ரெஸ் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாருமே பின்னி நாங்கள் கொடுக்குறது, எல்லாருக்குமே ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அவங்க ஜுவல்லரி ஐட்டம் சேல் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். பட் ஆனால் பெருமைக்கு வந்து அவங்க வந்து எல்லாத்துலேயுமே இன்ஸ்டா பேஜஸில் போய் நாங்கள் இவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், இவ்வளோ ட்ரீட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவ்வளோ பின்னியிருக்காங்க பார்த்தீங்களா, பின்னவங்களோட வயிற்றெரிச்சல் அவங்க கொட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு பின்னுறோம் போகிறோம். எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி அவங்க ட்ரேஸ் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கும்போது. அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுத்த பிறகு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுற காசை திருப்பி தரமாட்டோம். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட நின்றுட்டு 3000 ருபீஸ் நீங்கள் கொடுத்தோம், நீங்கள் 3000 ருபீஸை போடுங்கன்னு சொல்கிறாங்க. போடலைன்னா என்னால் முடியாது, நாங்கள் அப்புறமா தரோன்னு சொன்னால் உங்களோட ஐடி கார்டு கொடுங்க, ஆதார் ப்ரூஃப் கொடுங்கன்றாங்க. எதுக்குங்க நீங்கள் ஐடி கார்டு ஆதார் ப்ரூஃப் கேட்குறீங்க? உங்களுக்கு நாங்கள் மெட்டீரியல் போட்டோம், அப் அண்ட் டவுன் எல்லாம் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டில். நல்லாயிருக்கு ஓகே மேம், நல்லாயிருக்கு ஓகே மேம், சூப்பர் அப்படின்னு அனுப்புகிறீங்க. பட் ஆனால் நேரில் போய் கொடுத்தோம்னா நமக்கு அதுவும் அவங்க ஆட்டோ ஃபேரும் கொடுக்க மாட்டாங்க, ஆட்டோவும் வர வேண்டான்னிட்டாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தரேன், பெட்ரோல் ஃபேர் தரேன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அந்த பெட்ரோல் ஃபேர் 300 ருபீஸ் தான் அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். மீதி 2700 நான் அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்தேன். உடனே ஒரே ஷாட்டில் கொடுத்துட்டு வரோம். இனி நாங்கள் போட்டு தரவங்களுக்கு யாருக்குமே பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் தர மாட்டோங்க. அதே மாதிரி நாங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம். பார்சல் சர்வீஸில் வரும்போது அது நான் பொறுப்பு கிடையாது. பார்சலில் வந்து எப்படி வரும்ன்றது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணும்போது ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இது வரைக்கும் இந்த 300 ட்ரேவும் ரிட்டர்ன் போன 300 ட்ரேக்கும் நாங்கள் வந்து அதை வந்து நான் வீட்டில் வச்சு பொறுமையாக சேல் பண்ணதில் கடவுள் கிருபையில் எங்களுக்கு எல்லாமே நல்லா சேல் ஆகிருக்கு. எல்லா கஸ்டமரும் என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக பின்னியிருக்கீங்க, நல்லா டைட்டாக இருக்குமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீட்பேக்கை கேட்கும்போது எங்களுக்கு இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாருமே பின்னவங்க அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இனி அந்த வேலை செய்யாதீங்க. ஏன்னா மற்றவங்க வந்து உழைப்பை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து திருடிட்டோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன் கொடுக்குறதோ வச்சுக்காதீங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை நான் ஷேர் பண்ணுறேன், அவங்க ஷேரிங் பாருங்கள் எப்படியே ஏன் இப்படி இருக்குது, ஆனால் அவங்க மெசேஜஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குன்னுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.